நீங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு மாறிட்டீங்களாம்ல அப்படி கேட்ட போல சொன்னாங்க, உங்கள் மார்க்கத்தை விட சிறந்த ஒன்று இருந்தால் நாங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். உங்க மார்க்கம் அதாவது காபீர், உங்கள் மார்க்கத்தை விட சிறந்த ஒன்று இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டிய விடுது நேரம் ஒரு திரும்பி வச்சுட்டாங்க அந்த கணவர், என்னுடைய சகோதரி கணவர். அதை காப்பாற்ற வந்த பாத்திமா ரலியல்லாஹு அவர்களே அடித்து வீழ்த்தி விட்டார்கள். ஆனால் ரெண்டு பேரும் அதுல இருந்து அசையவே இல்லை. இத மனசுக்குள்ள ஏற்றிய உமர் ரலியல்லாஹு இவ்வளவு வலுவு இருக்குதா அப்படின்னு சொல்லி, சொல்லுங்க இஸ்லாம் என்னதான் சொல்லுது அப்படின்னு கேட்டுதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எனவே உமர் ரலியல்லாஹுடைய ஈமான் காரணம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் காரணமா இருந்தாங்க. எனவே நம்முடைய குழந்தைகள் ஈமானுக்கும் நம்முடைய குடும்பத்தின் ஈமானுக்கும் நாம் ஒரு ஜோதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை நாமும் அடிக்கடி படித்தோ தெரிந்தோ பேசியோ கேட்டோ அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முழுமையான ஈமானை இறுதி வரையிலும் பாதுகாத்து அதை மற்ற மக்களுக்கு குறிப்பாக குடும்பத்திற்கு குழந்தைகளுக்கு நாம் எடுத்துரைப்புகளா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.